நம்ம தலைப்புக்குள்ள போயிருவோமோ பாருங்க. ஏன் நான் இன்னும் என் கூட கொஞ்சம் கம்பெனி விடுங்க. இப்படி இடது கையை நெஞ்சில் வைத்துக் கொள்ளுங்க, வலது கையை வைத்து சொல்லுங்க. நான் இன்னும் யார் ரட்சிக்கப்படலை. சரி, இப்போ கையை கிளடுங்க. பக்கத்தில் இருக்க ஆளுக்கு கையை பிடிங்க. இப்போ நம்ம 2 வருஷம் வந்துட்டோம்ல. நாம் ஏன் இன்னும் ரட்சிக்கப்படலை? என்ன சொல்கிறாங்க அவங்க? என்னைக்கு ரட்சிக்கப்பட்டியாச்சுன்னு விளையாடுற அப்படி சொல்கிறாங்களா இல்லையா? சரி, இப்போ கையை மட்டும் வைத்து இப்படி ஒரு ரவுண்ட் அடிங்க பார்ப்போம். நாம் எல்லாரும் ஏன் இன்னும் ரட்சிக்கப்படலை? ஒரு 3 கொஸ்டின் வச்சோமா, இதுக்கு ஒரு ஆன்சர். சரி, இப்போ ஒரு மனுஷன் அழைப்போம். தெரிஞ்ச மனுஷன் தான். யாரு? சகைவு. தெரியுமா உங்களுக்கு? சகைவு நமக்கு தெரியும் இல்லையா? சகைவை கூப்பிடுறோம். கூப்பிட்டியப்பா, நீ என்னைக்கு ரட்சிக்கப்பட்ட? அதுக்கு முன்னால ஏன் நீ ரட்சிக்கப்படலை? அவன் என்ன சொல்லுவான்? நீங்கள் ஆன்சர் பண்ணுங்க. சகைவு ரட்சிப்புக்கு முன்னால அவன் ரட்சிக்கப்படலைன்னு கேட்டால் அவன் என்ன சொல்லுவான்? ஃபர்ஸ்ட்டு என்ன சொல்லுவான்? ஏப்பா நான் பாவியான. ஃபர்ஸ்ட் இது அவர் சொல்லுவார் இல்லையா? ரெண்டாவது அவர் என்ன சொல்லுவார்? இயேசுவை நான் பார்த்ததே கிடையாது, இயேசுவை குறித்து யாருமே சொல்லலை. மூணாவது என்ன சொல்லுவார்? என் பாவத்தை நான் அறிக்கை செய்யலை. அப்படித்தானே சொல்லுவார். ஏசப்பாவை பார்க்கல, பாவத்தை அறிக்கை செய்யலை. அது மட்டும் இல்லை, என் பாவத்தை நான் விடலை சொல்லுவாரா இல்லையா? இதான், வேற ஒன்றும் கிடையாது. பிரசங்கம் முடிஞ்சு என் ஆத்மாவை போட்டுருவோமா என்ன? இவ்வளவுதான். பாருங்க, நல்லா அப்படியே வாங்க. நான் ஏன் இன்னும் ரட்சிக்கப்படலை அப்படின்னு ஒரு கேள்விக்கு சகைவு சொன்னார். இப்போ நாம சொல்லணும். பாருங்க, நான் ஒரு காலத்தில் பாவம் செய்தேன், தவறு பண்ணினேன், அக்கிரமம் பண்ணேன். ஆனால் அந்த அக்கிரமத்தை விட்டேன், ரட்சிக்கப்பட்டேன். ஆனால் இன்னும் விட்ட பாவம் தொட்டா வருது. கொஞ்சம் அப்படியே நம்மளை கொண்டு வருவோம். ரட்சிப்புக்குள்ள நான் வந்தபோது நிறைய விட்டுட்டோம், நிறைய காரியங்களை விட்டுட்டோம். வேண்டாம், இயேசுதான் எனக்கு வேணும், இது வேண்டான்னு விட்டுட்டோம். ஆனால் என் ஒரு தம்பி சொன்னான், அப்படி தம்பி நீ ஆண்டவர் அறிஞ்சிட்ட, இப்போ ட்ரிங்க்ஸ் எல்லாம் பண்ணுவியாப்பா? பண்ணவே மாட்டானே. ஆனால் கிறிஸ்துமஸ் வந்தா மட்டும் அப்போ வருது. நல்ல கொஞ்சம் நம்மளை அப்படி ஆராய்ஞ்சு பார்ப்போம். பாருங்க, நான் இன்னும் ரட்சிக்கப்பட்டிருக்கிறேனா படலையா? ஒரு கேள்விக்கு நாமளே ஆன்சர் பண்ண முடியும். நான் ஆண்டவர் அறிஞ்ச போது நிறைய சுவாபங்களை விட்டுட்டேன், பேச்சுகளை விட்டுட்டேன், செயல்களை விட்டுட்டேன், பாவங்களை விட்டுட்டேன். ஆனா இப்ப என்ன தொடருதா? அதான் கேட்டேன். நித்தியம் டெய்லி ரிப்பீட் பண்ணணும். ரட்சிப்ப ரினியூல் பண்ணணும். ஒவ்வொரு நாளும் நீ பார்க்கணும், நான் விட்டதெல்லாம் விட்டுட்டேனா இல்ல திருப்பி வருதா? என் பேச்சு சரியாயிட்டா திருப்பி அதே மாதிரி பேசுறேனா? என் நண்பர்கள் எல்லாம், என் கூட இருக்கிறவங்க எல்லாம் என்ன பார்த்ததே, இவன் பழைய ஆள் இல்ல புதிய ஆள் டெய்லி சொல்றானா இல்ல ஒரு நாள் தான் சொல்றானோ? கொஞ்சம் அப்படியே நீங்க சிந்திச்சு பார்த்தீங்கன்னா ஒரு ஆன்சர் மட்டும் கிடைக்குங்க. நம்ம அதை தொடரல, ரட்சிப்பை காத்துக்கொள்ளல, நாளுக்கு நாள் நம்ம புதுப்பிக்கப்படல. ஒரு நாள் ஓகே, அதற்கு பின்பு ஏதோ ஒன்றை மட்டும் விட்டுருக்கிறோம், 2 விட்டுருக்கிறோம். இன்னும் விட வேண்டியது நிறைய இருக்குது. அதான் பைபிள் சொல்லுது, தூசியை உதறிவிட்டு தூசி சேர்ந்து வராது, கொஞ்சம் கொஞ்சம் வரும். உங்க வாழ்க்கையை அப்படியே நினைச்சு பார்த்து, நான் ஒரு ரட்சிப்பின் பாத்திரமா இருக்கிறேனா? இந்த வார்த்தையை கவனிங்க. சகைவு பாருங்க, முதல்ல அவருக்குள்ள ஏன் அவர் ரட்சிக்கப்படலைன்னா பாவம் இருந்துச்சு இல்லையா? ரெண்டாவது, இயேசு அவரிடத்துல வாழ்க்கையில் இல்லை. பாவம் இருந்துச்சு, பட் உணரலை. எப்போ ஜீசஸை மீட் பண்ணுறாரோ அப்பதான் உணர்வு. மீட் பண்ண உடனே வரல. ஏசப்பா கூட கொஞ்சம் நடக்கிறார். நான் நினைக்கிறேன் அவரோடு நடந்துட்டா அந்த உணர்வு வந்துடுங்க. எங்கே போனாலும் அவரை அழைச்சிட்டே போகணும். நான்லாம் மீட்டிங் போகும்போது, பல இடங்களுக்கு நான் ஊழியங்களுக்கு போகும்போது மேக்சிமம் நான் பைக்கில் தான் போவேன். கார் இருக்குது ஆண்டவர் இருக்கிறதுனால பைக்கில் தான் போவேன். பின்னால் யாரையும் உட்கார வைக்க மாட்டேன். பேக் சீட் யாருக்கு? ஏசப்பா.
நான் அவரோட பேசிட்டே போவோங்க. பார்க்கவே யாரு பைத்தியாருன்னு நினைப்பான். ஆனால் இப்போ நம்மளோட மிச்சமாக நிறைய பேர் இருக்கிறாங்க. பார்த்துருக்கீங்களா? ரோட்டில் போகும்போதே பேசிட்டு போகிறான். கையில் ஒன்றும் இருந்த மாதிரி தெரியாது. ஒரு ஒயர் அங்கே உள்ளே போட்டுருப்பான் பாருங்க, காதுக்குள்ளே போட்டு அப்படியே பேசிகிட்டே போகிறான். அவனை பார்த்தா எப்படி இருக்கு? அப்போ நாங்களாம் தேவனோடு பேசுகிறோம் பாருங்க. தேவனோட பேசிட்டே போவோம். ஒரு மீட்டிங்கில் போனாங்க, அந்த அனுபவத்தை மட்டும் ஷார்ட்டாக சொல்லிடுறேன். தூர இடத்துக்கு நான் போகிறேன், ஆண்டவரோடு பேசிட்டு போகிறேன். ரொம்ப டயர்டு, காற்று வேகமாக அடிக்குது. வேகமான காற்று அடிக்கும்போது வண்டியெல்லாம் கஷ்டப்பட்டு அப்போ தான் யோசிக்கிறேன், ஐயோ பைக்லேயே இந்த காரில் வந்திருக்கலாமேன்னு. ஆனால் போய் உட்காந்தா தூக்கம் வந்துட்டு. ஃபாஸ்ட்டு என்ன இதில் இருத்திருக்காங்க, நான் இதில் உறங்கினா எப்படி இருக்கும் யோசிச்சு பாருங்க. கஷ்டமாக இருக்குமா இல்லையா? அந்த பாஸ்ட் ஏதோ பார்க்கலன்னு நினைக்கிறேன். நான் இருந்து உறங்கிட்டு இருக்கோங்க. திடீர்னு எனக்கு டைம் வருது, ஃபாஸ்ட்டை தட்டி எழுப்புறாரு. இது பாஸ்டர் நீங்கள் தான் பாருங்க. நல்ல உடம்பு ஹெல்த் ஆண்டவர் தந்தார் பாருங்க. பிரசங்கம் பண்ணுனா ஆரம்பிச்சா யார் பேசுகிறா? இப்போ யாரை பேசுகிறாமா? யார் பேசுகிறா? கூட வந்தவர். அவருக்கு இடம் கொடுத்து நான் பேசாமல் நிற்கிறேன். தேவன் பேசினார், அநேகர் எழுப்பினார், அநேகருக்கு விடுதலை கொடுத்தார். இது எதுக்கு சொல்கிறேன்னா, எந்த இடம் உங்கள் வேலை ஸ்தலத்தில் கர்த்தரை அழைச்சிட்டு போங்க, உன் குடும்பத்தில் அழைச்சிட்டு போங்க. வாங்கப்பா, கூட வாங்கப்பா. உன் குடும்பத்தில், உன் காரியத்தில், உன் பிரச்சனையில், உன் பலவீனத்தில் எல்லாத்திலையும் தேவனை அழைச்சி பாருங்க. அவர் நடத்துவார், அவர் விடுதலையாக்குவார். இப்போ நான் சொல்கிறேன், பாவம் இருந்ததுனால இந்த சகைவு ரட்சிக்கப்படலை. சரியா? செகண்டு, தேவனை அவன் அறியலை, பார்க்கலை, அதனால அவன் ரட்சிக்கப்படலை. மூன்று, தன்னுடைய பாவத்தை அறிக்கை செய்யலை, அதனால அவன் என்ன செய்யலை? ரட்சிக்கப்படலை. தன் பாவத்தை உணரலை, ரட்சிக்கப்படலை. கடைசியில் என்னது? அவன் அறிக்கை செய்கிற வரைக்கும் அந்த ரட்சிப்பு வரலை. இந்த அனுபவத்தை அப்படியே நீங்கள் எடுத்துக்கிட்டு இதில் ஏதாவது ஒரு அனுபவம் மிஸ்ஸாக இருக்கும்னா அதில் முக்கியமாக ஒரு வார்த்தை உணரலை. ஓசியாவில் நீங்கள் வாசிங்கன்னா உணரலைன்னா என்ன நடக்கும் பாருங்க. அந்த 5 அதிகாரத்தில் கடைசி வசனம் வாசிமா. 5 அதிகாரத்தில் குற்றங்களை உணர்ந்து யாம் எப்படி தேடணுமா ஆண்டவரை? குற்றங்களை உணரணும். குறைவில்லாத மனுஷன் யாருமே கிடையாதுங்க, எல்லாருக்கும் குறைவு வரும். ஆனால் அதை உணரணும். நான் இப்படி பேசிட்டேனே, இப்படி நடந்துட்டேனே, இப்படி செய்துட்டேனே, இப்படி வாழ்ந்துட்டேனே, ஒரு உணர்வு, அதான் முக்கியம். உணர்ந்து என் முகத்தை தேடும் மட்டும் என்ன சொல்றாரு? ஸ்தானத்துக்கு பேர் வராங்க. அவன் அந்த ரட்சிப்பு, நான் ஒரு நாள் ரட்சிக்கப்பட்டவன் தானா, ஆண்டவர் அறிஞ்சவன் தான். ஆனால் எனக்கு இப்போ ஒரு சின்ன தப்பு வந்துச்சு, நான் உணரவே இல்லை. அப்போ ஆண்டவர் ஏன் கூட இருப்பாரா? அவருக்கு ஸ்தானத்துக்கு போயிடுவார். நல்ல கவனமாக இருங்க. நீங்கள் வளர்ந்து வருகிற ஆண்டவருக்காக கிரியை செய்கிற அநேக இதில் இருக்கிறீங்க. ஒவ்வொரு நாளும் அவரை மட்டும் மிஸ் பண்ணிடாதுங்க. இல்லை அவன் என்ன எப்படி பார்த்தா நான் இப்படி இருப்பேன், நோ. அதனால யார் போயிடுவா? ஆண்டவர் மிஸ் ஆகிடுவார். என் குடும்பத்தில் அந்த பிரச்சனை இவங்களை மன்னிக்கவே முடியாது, இதை மறக்கவே முடியாது. அப்படி வச்சிருந்தேன்னா யார் போயிடுவா? அதுக்காக பிசாசு உங்களை ஸ்க்ரூ பண்ணுவான். விட்டுறாதம்மா, அதெல்லாம் எங்களுக்கு தெரியும், அவன் இன்னும் சொல்லிட்டு போட்டோம், ஏசப்பா நான் விட மாட்டேன். இதை மட்டும் நீங்கள் கவனத்தில் வச்சு உங்கள் வாழ்க்கையை நடத்துனீங்கன்னா நம்ம வாழ்க்கை என்றைக்கும் பிரகாசமாக இருக்குங்க. ஆமென், அல்லேலூயா. ரட்சிக்கப்பட்ட தேவ ஜனமே, உனக்கு ஒருத்தனை உனக்கு ஒப்புமையை வைக்க முடியாது. உன் குடும்பத்தில் யாரும் ஈக்குவலாக வர முடியாது. உன்னை வித்தியாசமாக ஆண்டவர் நடத்துவார். காரணம், கர்த்தருடைய இரத்தத்தினால கழுவி சுத்திகரிக்கப்பட்ட நீ. அதை புரிந்து கொள்ளணும். அந்த அனுபவம் உனக்கு இருக்கணும். யார் உன்னை மதிக்காட்டாலும் பிரச்சனை இல்லை, யார் உன்னை வெறுத்தாலும் பிரச்சனை கிடையாது. கர்த்தர் நம்மை நேசிக்கிறார். சரி வாங்க, ஷார்ட்டாக சொல்லிட்டேன். அடுத்தது போவோம். 2ஆம் பாயிண்ட், அப்போஸ்தலர் நடபடிகள் 14ஆம் அதிகாரத்தில் அவருடைய 9ஆம் வசனம் வாசிமா. இப்போ நம்ம ஏன் ரட்சிக்கப்படலை? முதல்ல பார்த்தோம், பாவம் இருக்குச்சு, அதனால ரட்சிக்கப்படலை. ரெண்டாவது, அவர் கூட நம்ம
நடக்கலை, அவரோட சூத்திரம் அந்த பாவத்தை உணரலை, அறிக்கை செய்யலை, இப்படிலாம் நம்ம அதில் பார்த்தோம் சகையுடைய வாழ்க்கையில். இங்க ரட்சிப்புக்கு ஏற்ற விசுவாசம் நமக்கு இருக்குதா? நம்மளாம் விசுவாசிகள், ஓகே, நம்மளாம் விசுவாசிகள் தானே. இப்போ ரட்சிப்புக்கு விசுவாசம் இருக்குது, நல்லது, நம்மளாம் விசுவாசிகள். ஆனா ரட்சிப்புக்கு ஏற்ற விசுவாசம் இருக்குதா? ரட்சிப்புக்கு ஏற்ற ஒரு விசுவாசம், ரட்சிப்பை உண்டு பண்ணுகிற ஒரு விசுவாசம், அது அசைக்க முடியாத விசுவாசம். பாருங்க, ஒரு மனுஷன் வியாதியஸ்தனா இருக்கிறான், இல்ல மரித்த அனுபவத்தில் இருக்கிறான், அவனுக்காக போய் ஜெபிக்கும் போது அவன் எழும்பணும். அந்த விசுவாசம் வியாதியஸ்தனுக்காக, மற்றவர்களுக்கு, அவன் குடும்பத்தில் பெரிய பிரச்சனை, ஆனா உனக்குள்ள ஒரு விசுவாசம், என் குடும்பத்தை தூக்கி எடுப்பாரு, என் பிள்ளையை தூக்கி எடுப்பாங்க, என் கணவனை தூக்கி எடுப்பாங்க, என் வேலையில எத்தனை தடை இருந்தாலும் அதுல கர்த்தரை என்ன ப்ரமோட் பண்ணுவாங்க. விசுவாசம், ஒரு விசுவாசம் தான் உலகத்தை ஜெயிக்கிற ஜெயம். விசுவாசம் இல்லைனா, ரட்சிப்பு கேட்ட விசுவாசம் வரலனா, நான் இன்னும் ரட்சிக்கப்படல, நான் இன்னும் அந்த அனுபவத்தில் வரல, பூரணமான அனுபவத்தில் அந்த வரல, ஏதோ தொட்டு போயிருக்கிற அவ்வளவுதான். ஒரு பாஸ்டர் பிரசவம் பண்ணாரு, ரட்சிக்கப்படுறவங்க எல்லாம் கை வைத்துக்கிறாரு, நானும் கை வைத்துட்டேன். நான் இப்ப யாரு? ரட்சிக்கப்பட்டவன். அதை நான் சொல்லிக்கிட்டு இருக்கிறேன். ஆனா பரலோகம் சொல்லணும், தேவன் சொல்லணும். உங்களை கொஞ்சம் ரிசர்ச் பண்ணி பாருங்க. அவர் எதுக்காக தெரியுமா நம்மளை ரட்சித்தாரு? அவர் கூடவே வைக்கும்படியாய், இயேசுவின் இரத்தத்தினால நம்ம கழுவி விலைக்கரையும் கொடுத்து அவர் நம்மோடு தம்மோடு இணைத்துக் கொள்ளும்படியாய். இனி நாம் நம்முடையவர்கள் அல்ல, கிறிஸ்துடையவர்கள், தேவனுடையவர்கள். அதுக்கு தான் கர்த்தர் நம்மளை அழைச்சிருக்கிறாங்க. சரி வாங்க, இங்க பார்க்கிறோம் பாருங்க, சப்பானில சீரியா, இவங்க இந்த இடத்துல பவுலும் பர்னபாவும் வர்றாங்க. இக்கோனியா பட்டணத்தில் அவங்க பிரசவம் பண்றாங்க. அநேகர் விசுவாசிக்கத்தக்கதாக அவங்க பிரசங்கித்தாங்க. பிரசங்கம் அப்படிதான் இருக்கணும். ஆமென், அல்லேலூயா. நீ ஒரு ஆளுக்கு நீ ஆலோசனை கொடுத்தா எப்படி இருக்கணும்? விசுவாசிக்கத்தக்கதா இருக்கணும். அந்த நேரத்தில் அந்த செய்தி பாருங்க, கேட்டவங்க எல்லாரும் எதிராக வந்தாங்க. இவர் அங்கிருந்து துரத்துறாங்க. துரத்தி அந்த போல்ஸ்ல வந்து லிசிரியாவில் வந்து நிற்கிறாங்க. நின்று அவங்க ஆண்டுடைய வார்த்தையை சொல்லும்போது பாருங்க, ஒரு மனுஷனை பார்க்குறாங்க. அவன் தாயில் வயிற்றிலிருந்து பிறந்தது முதல் நடக்காதவனாக, சப்பானியாக அவன் இருக்கிறான். அவனை நோக்கி பார்த்த உடனே ஒன்றை கண்டுபிடிச்சாங்க. என்னதை கண்டுபிடிச்சாங்க? ரட்சிப்புக்கு ஏற்ற. அப்போ நம்மெல்லாம் விசுவாசிகள் தான். நம்ம ரட்சிக்கப்பட்டோமா? எல்லாத்திலையும் ரட்சிக்கப்பட்டிருக்கிறோமா? ரட்சிப்புன்னா ஏதோ பாவத்திலிருந்து வர்றது மட்டும் ரட்சிப்பு இல்லை. வியாதியிலிருந்து ரட்சிப்பு, சாபத்திலிருந்து ரட்சிப்பு, இன்னும் பாருங்க ஒவ்வொரு அப்படியே வரிசையும் வந்துகிட்டே இருக்கும். அப்போ அந்த ரட்சிப்பு அனுதினம் நம்ம வாங்கலாம், பெறலாம். நாகமான் பாருங்க, ஒரு பெரிய மனுஷன், பெரிய மனுஷன். அவன் நாட்டில் அவன் யுத்தத்துக்கு போனாலே எல்லாருக்கும் பெரிய சந்தோஷம். நாகமான் போயிருக்கிறார், ஜெயித்துட்டு தான் வருவார். அவன் தேசத்துக்கே பிரபல்யம். பட் அவன் உள்ளத்துல அவன் அழுதுகிட்டு இருக்கிறான். உள்ளம் சொல்லுது, நீ என்ன வெற்றி பெற்றதுக்கு? நீ ஒரு குஷ்டரோகி. நீ என்ன ஜெயித்திரு எதுக்கு? உன் வாழ்க்கையில நீ பலவீனன். வெளியே ஹீரோ, உள்ளத்துல சீரோ. அந்த அனுபவத்தில் இருக்கிறீங்களா? எல்லாரும் என்ன பாராட்டுறாங்க, ஆனா என் உள்ளுக்குள்ள என் உள்ள அழுதுகிட்டு இருக்குது, என் இருதயம் கலங்கிட்டு இருக்குது. சொல்றீங்களா? அந்த அனுபவத்தில் தான் நாகமான் இருக்கிறார். ஆனால் ஒரு நாள் ஒரே ஒரு சிறுபெண், நான் சிறு பிள்ளை என்கிற ஒரு தலைப்பில் நான் டிவியில் ஒரு மெசேஜ் கொடுத்துருக்கிறேன் பாருங்க. அதை கர்த்தர் அந்த வார்த்தைகளை எனக்கு தந்தாங்க. அவன் ஒரு சின்ன பிள்ளை, அங்கே இருந்த பிள்ளை தான், படிப்பெண் தான். என்ன செய்றாங்க? தேவனை குறித்து சொல்றாங்க. இவர் போறாரு வர்றாரு. அந்த வசனத்தை கவனிச்சிங்கன்னா, அவர் அந்த தண்ணிக்குள்ள மூழ்கி எழும்பும் போது எப்படி வச்சுதான்? சிறு பிள்ளையின் சரீரம் போல மாறிட்டு.
அந்த சரீரத்தில் உள்ள வியாதி அத்தனையும் மாறிவிட்டது. சின்ன பிள்ளை பிறந்தவொடனே எப்படி இருக்கும் பாருங்க, அதை தூக்கி எடுக்கணும் போல இருக்கும். அந்த குழந்தைய கையில் எடுத்து நம்ம இது பண்ணும்போது ரொம்ப சந்தோஷமா இருக்கும் இல்லையா? சிறு பிள்ளைய போல உள்ளத்தை, ஜீவிதத்தை, குடும்பத்தை மாற்றும் போது அந்த அனுபவம் எப்படி இருக்கும் யோசிச்சு பாருங்க. மறுபடியும் பிறந்த அனுபவம், மறுபடியும் பிறந்த அனுபவம். சிறு பிள்ளைகள் நம்ம வீட்டில் ஒரு 10 பிள்ளைகள் விளையாடிட்டு திரியுன்னு வச்சுடுங்க, எப்படி இருக்கும்? பயங்கர ஹாப்பியாக இருக்கும். ஒன்று அங்கே சாடும், ஒன்று இங்கே சாடும். சில நேரத்தில் அடி வைப்பாங்க, அது வேறு விஷயம். ஆனால் அது ஒரு ஹாப்பியாக இருக்கும் இல்லையா? இதே போல் நம்மளை சின்ன பிள்ளையா மாற்றினா எப்படி இருக்குங்க? ஆமென், அல்லேலூயா, அல்லேலூயா. ரட்சிக்கப்பட்ட அனுபவம் அதுதான், மறுபடியும் பிறந்த அனுபவம். மறுபடியும் தேவனை மகிமைப்படுத்துகிற இந்த உலகத்தில் எல்லாவற்றையும் மறந்து பழையன ஒளிந்தன எல்லாம் புதிதாயின, புதிய அனுபவத்தில் கடந்து போகிற அனுபவம். அது ஒரு நாள் 2 நாள் அல்ல, அனுதினமும் உங்களுக்கும் எனக்கும் கத்த தரணும். அதுக்குதான் அனுதினம் நம்ம ரட்சிப்ப அப்படி ஆராய்ச்சி பார்த்து ஏதோ ஒரு காரியம் ராத்திரி நீங்க ஜெபம் பண்ணும்போது உணர்த்தப்படும். யோசிச்சு பாருங்க, ஆண்டவரோட பேசும்போது ஒரு சின்ன காரியத்தை கூட உணர்த்துறாரு. ஏன்னா அவர் தந்த ரட்சிப்பு சாதாரணமானதல்ல. அதை நம்ம இழந்துடக்கூடாது. நம்ம எல்லாம் பெற்று அனுபவிக்கணும். ஒவ்வொரு நாளும் அதை அனுபவமாக மாற்றணும். நாம அனுபவமா மாத்த நம்முடைய குடும்பம் அந்த அனுபவத்தில் வரும். அந்த குடும்பம் அந்த அனுபவத்தில் வர தேசமே வரும். தேசத்தை அசைக்கிறவர் கருவியா மாத்திருவாங்க. ஆமென், அல்லேலூயா. ரட்சிப்புக்கு ஏற்ற விசுவாசம் வேணுங்க. விசுவாசம் பாருங்க ரட்சிப்பை கொண்டு வரும். நம்ம விசுவாசம் ரட்சிப்பை வெளிப்படுத்தும். மூன்றாவதாக பாருங்க, ரோமர் எழுதின நிருபம் 10ஆம் அதிகாரத்தில் 11ஆம் வசனத்திலிருந்து வாசிங்கன்னா, இந்த வார்த்தையை இந்த இடத்துல அப்போஸ்தலனாகிய பவுல் ஏன் பயன்படுத்துகிறார் அப்படின்னு சொல்லி ஆராய்ந்து பார்த்தீங்கன்னா, அங்கே வேற எந்த சம்பவமும் கிடையாது. ஆனால் அவர் எதுக்காக அதை பயன்படுத்துறாருன்னா, ரட்சிக்கப்படுகிற பிள்ளைகளுக்கு உரிய காரியம் அது. வெட்கப்பட மாட்டாங்க. தொடர்ந்து வாசிக்கும் போது பாருங்க, யார் ஏன் இன்னும் ரட்சிக்கப்படலை அதுக்கு மட்டும் சொல்ல, நம்ம வெட்கப்படுறோம். ஒன்று, விசுவாசிக்கிறவன் என்ன செய்ய மாட்டான் சொல்லுங்க, சும்மா விசுவாசிக்கிறவன். அப்போ நம்ம விசுவாசிகளாக இருந்துக்கிட்டும் நம்ம என்ன பண்ணுறோம்? எதுக்கு வெட்கப்படுறோம்? ஆண்டவரை பற்றி பேசுறதுக்கு. நான்லாம் ரட்சிக்கப்பட்ட டைமில் சில இடங்களுக்கு ஊழியங்களுக்கு போனால் கூட பைபிளை, நீங்களும் அப்படி பண்ணாதுங்க, பைபிளை கவரில் மடக்கி சுற்றி இப்படி வச்சு, பைபிள் மாதிரியே தெரியாது, வேற எதோ மாதிரி. ஏன்னா பைபிளை தூக்கிறதுக்கு வெக்கம். ஆரம்பத்தில் இவனை இன்னும் கேட்பானோ, நீங்களும் அப்படி இல்லைன்னு நான் நினைக்கிறேன். ஆமென், அல்லேலூயா. பாருங்க, வெக்கம். ஒரு ஆள் நம்மோட பேசும்போது, ஆண்டவர் என்ன அறிஞ்சிருக்கிறாரையா, நான் ரட்சிக்கப்பட்ட பிள்ளை, ஒரு ஆவிக்குரிய சபைக்கு போறேன் சொல்றீங்களா, அதுக்கு வெக்கம். ஒரு ஆள்கிட்ட கிறிஸ்துவ குறித்து நம்ம சொல்றதுக்கு வெக்கப்படுறோம். இப்படி வெக்கங்கள். ஏன் நான் இன்னும் ரட்சிக்கப்படலை? வெக்கம்யா. ஒரு மனுஷனுக்கு முன்பாக யார் தேவனை குறித்து அறிக்கை செய்கிறாரோ அவரை கர்த்தர் என்ன பண்ணுவார்? பிதாவுக்கு முன்னால் அறிக்கை செய்வாங்க. வெக்கத்தினால, வெக்கம் வர்றதுனால நம்ம என்ன ரட்சிக்கப்படலை. வரிசை அதில் பார்க்கும்போது தொழுது கொள்ளலை, அனுப்பப்படலை, வசனத்தை கேள்விப்படலை. வசனங்கள் இருக்காங்க நிறைய. அப்போ நம்ம கர்த்தரை தொழுது கொள்ளலை. தொழுது கொள்கிறோம், அதுக்கு ஒரு ஜெபம் வச்சிருக்கிறோம். யாராவது சொல்ல முடியுமா? சுருக்கமான ஜெபத்துக்கு பெருக்கமான. இவர் சுருக்கமாக ஜெபிப்பாராம், கர்த்தர் பெருக்கமாக அனுப்பணும். நல்ல ஒரு எதிர்பார்ப்பு. நான் ஷார்ட்டாக தான், எனக்கு டைம் இல்லை தேவனை, எனக்கு நான் ஒரு ஷார்ட்டாக தான் ஜெபம் பண்ணுவேன், நீங்கள் நிறைய தந்துருங்க பாருங்க. அந்த அனுபவம் சரியான முறையில் தொழுது கொள்ளணும். பரிசுத்த அலங்காரத்தோடு தொழுது கொள்ள நம்ம ரெடி ஆகணும். குடும்பமா ஜெபிக்க குடும்பங்கள் ரெடி ஆகணும். ரெடியா உட்கார்ந்து அப்படியே ஒரு பாட்டை பாடி முடிக்கிறது இல்லை, ஜெபம் பண்ணிக்கிட்டே இருக்கணும். குடும்பத்துக்குள்ள அந்த ஆவியானுடைய பிரசன்னம், தேவ வல்லமை இறங்குற வரைக்கும் குடும்பம் காத்திருக்கணும். தனி ஜெபம் அப்படி இருக்கணும். அதான் சரியான தொழுது கொள்ளுதல்.
அது இல்லாததுனால இன்னும் ரட்சிப்பு பூரணப்படலை. அது மட்டும் இல்லை, அனுப்பப்படலை. அனுப்பப்படுறது கர்த்தர் தான் நம்மளை அனுப்பணும். நான் மாட்டு எதையாவது பண்ணிட்டு இருக்கக்கூடாது. ஏன்னா நம்முடையவர்கள் கிடையாது. இப்போ இந்த தேசத்துக்கு அனுப்புறது உங்களை கர்த்தர். ஆமென், ஹல்லேலூயா. எத்தனை பேரவங்க விசாரிக்கலாம் ரெடி பண்ணுறாங்க, கிடைக்கல. ஆனால் அவங்க மத்தியில் உங்களை அங்கே அனுப்பியிருக்கிறாருன்னா அது யாருக்கு வேலை? அவன் அனுப்புனவர் நடத்துவார், நடத்த மாட்டாரா? நடத்துவார். அப்போ அனுப்புனவருக்கு மேலே எவ்வளோ ஹாப்பியாக இருக்கும். நம்ம சொல்கிறோம், அது எப்படி பிரதர் பஹ்ரைன் வந்தீங்க? அது எனக்கு தெரிஞ்ச ஒரு ஆள் இருந்தார், அவர் 10,000 ரூபா கேட்டார். ஒரு மணிக்கு ஒரு பிரசங்கம், அவர் ரொம்ப நல்ல மனுஷர். இப்படி சொல்லி அங்கே வர்றது அவ்வளோ யாரு? நம்ம குடும்பக்காரன், நமக்கு நம்ம அனுப்புனவன். ஆனால் என்னை அனுப்புறது யாரு? அவரை சொல்கிறோம், கர்த்தருடைய கிருபையினால ஆண்டவர் எனக்கு செய்தாருங்க. இந்த வார்த்தையை பயன்படுத்துறீங்களா? அதை பயன்படுத்தலைன்னா இன்னும் ரட்சிப்பின் அனுபவத்தில் இல்லை. அந்த ரட்சகரை மகிமைப்படுத்தலை. யோபு சொல்றாரு, யோபுட்ட பாங்க, இது கர்த்தர் கொடுத்தாரு, கொடுத்தது அவர் தான், எடுத்தது அவர் தான், அவருக்கு சோத்திரம். சொல்றீங்களா? கொடுத்தா சோத்திரம். 32 பல்லுக்கு 33 தெரியும். தராட்டம், ஏசப்பா என்ன மட்டும் ஆசீர்வதிக்கல, சொல்றோமா? அந்த அனுபவம் உண்டாகட்டும். தந்தாலும் தராட்டாலும் செய்தாலும் செய்யாட்டாலும் அவர் நடத்துவார். பாருங்க, எலியாவை பிடிச்சு அப்படியே சாரி பார்த்து விதவை வீட்டுக்கு அனுப்புறார். பாருங்க, அந்த இடத்துல போய் அந்த 5000 பேருக்கு போசித்தார். பார்த்தீங்களா? எல்லாம் ஒரே டேஸ்ட் கிடையாது. யார் யாருக்கு என்னென்ன டேஸ்ட் வேணுமோ, என்னென்ன ஹெல்த் வேணுமோ அத்தனையும் அதுக்குள்ளே இருக்கும். அது அற்புதத்தின் ஆசீர்வாதம். ஆமென், ஹல்லேலூயா. கரங்களை தட்டி ஆமென் சொல்லு. ஓ, அப்பத்தின் தண்ணீரையும் கர்த்தர் உனக்கும் எனக்கும் ஆசீர்வதிக்கும் போது உன்னை அது பலப்படுத்தும், உன்னை உயிர்ப்பிக்கும், உன்னை வாழ வைக்கும். நீ விரும்புகிற காரியத்தை அது கொண்டு வரும். ஆமென், ஹல்லேலூயா. அதனால பாருங்க, ஆண்டவர் விரும்புகிற அந்த ரட்சிப்பின் அனுபவத்தில் நம்ம நிற்கணும். அவர் நம்மளை அனுப்பணும். அவருடைய வசனத்தை நம்ம அதிகம் கேட்கணும். இன்னொரு அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 4:12 வாசிங்கன்னா அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, நான் ஏன் ரட்சிக்கப்படலை, நாமெல்லாம் ஏன் ரட்சிக்கப்படலை? அவருடைய நாமத்தை மட்டும் பற்றி பிடிக்கணும். அவரை மட்டும் பற்றி பிடிக்கல, இதனால நான் இன்னும் ரட்சிக்கப்படலை. ரட்சிக்கப்பட்ட ஒரு தேவ பிள்ளை என் தேவனை தவிர யாரையும் தொழுது கொள்ள மாட்டார்கள். ஆமென், ஹல்லேலூயா. அப்படி நீ தொழுது கொள்ளுவாயானால் இன்னும் நீ ரட்சிக்கப்படல. ஆமென், ஹல்லேலூயா. அவரை மட்டும் சார்ந்து கொள்ளாததுனால நம்ம ரட்சிக்கப்படலை. ரோமர் 1:25 நீங்க வாசிக்கும் போது, சிருஷ்டிகரை தொழுது சேவியாமல் சிருஷ்டியை, அவர் எதை படைச்சாரோ அதை போய் தொழுதுகிட்டு இருக்கிறோம். அதனால நம்ம என்ன செய்யல? ரட்சிக்கப்படலை. 5வது ஒரு காரியத்தை சொல்லி முடிச்சிடுறேன். வாசிங்கம்மா, ஓசியாவுக்கு வந்துருமா? ஓசியா எனக்கு ரொம்ப விருப்பமான ஒரு பகுதி. ஓசியாவில் 13ஆம் அதிகாரம் வாசிமா. 13 13ல் 4, 5, 6 எகிப்து தேசத்திலிருந்து அழைத்து வந்து, ஆகையால் என்னை அன்றி, பாருங்க எவ்வளவு தூரம். அப்பா, நான் ஒன்ன எகிப்திலிருந்து நான் தான் அழைச்சிட்டு வந்தேன், நான் தான் உன்னை மீட்டு எடுத்தேன். நீ எப்படி வாழ்ந்த? பாவத்துக்குள்ள சாபத்துக்குள்ள அடிமையா இருந்தியே, நான் உன்னை அங்கிருந்து நான் தான் கொண்டு வந்தேன். இதை நினைக்கணுங்க. அதான் நான் சொல்றேன், ஆண்டவர் நம்ம அடிக்கடி நினைச்சு, அடிக்கடியில் ஒவ்வொரு நாளும் நினைச்சு அவரை துதிக்கும் போது தான் நம்ம அதில் நிலை நிற்க முடியும். எகிப்து தேசத்திலிருந்து அழைத்து வந்தது முதல் உன் தேவனாகிய கர்த்தர், அன்னையிலிருந்து இன்னைக்கு வர நான் தேவனா தான் இருக்கிறேன், நீ தான் யாரா இல்லை, என் பிள்ளையா இல்லை. இருந்த வாரத்தில் ஒரு நாள் இருக்கிற, இல்லை மாசத்தில் 2 நாள் இருக்கிற, அனுதினம் உன்னை பார்க்க ஆசையா இருக்கிறேன், அனுதினம் உன்னோடு பேச ஆசையா இருக்கிறேன், ஒவ்வொரு நாளும் உன்னோடு உறவாட நான் விரும்புகிறேன். ஆகையால் என்னை அன்றி அறிய வேண்டாம், நான் தான் உன்னை ரட்சித்தப்பா, வேற யாரும் உன்னை ரட்சிக்க முடியாது.
நான் தான் உன்னை ரட்சித்தேன், என்ன என்று வேற ரட்சகர் உனக்கு இல்ல. அடுத்த வசனம் வாசிமா. எப்படி மகா வறட்சியான தேசமாகிய அந்நிய தேசத்துல பாருங்க நம்மளை ஆண்டவர் அறிஞ்சிருக்கிறார். வறட்சியா இருக்கிறீங்களா? அநேகருக்கு சேலரி வரலங்க, எனக்கு தெரியும், ஜாப் பண்ணிட்டு இருக்கிறேன். அநேகருக்கு சரியான வேலை இல்லை. அங்கிருந்து நம்ம எதுக்காக இங்க வந்தோம்? ஒரு சின்ன செழிப்பாவது வந்துடாதா? ஒரு சின்ன விடுதலை என் குடும்பத்தில் ஆசீர்வாதம் வந்துடாதா? நான் எவ்வளவு கஷ்டப்பட்டாலும் என் பிள்ளைகளுக்கு கஷ்டப்படக்கூடாது, என் குடும்பம் எழும்பணுமே, இந்த எண்ணம் தானே. ஆனா மகா வறட்சி, அநேக கம்பெனிஸ் சேலரி கொடுக்கல. பாஸ்டர் ஜோமன் நம்மள 10 மாசம் சேலரி இல்லாம இருக்கிறாங்களா? யோசிச்சு பாருங்க. இந்த வனாந்தர வறட்சி நிறைந்த இந்த பகுதியிலே ஆண்டவர் என்ன செய்தாராம்? வாசிமாத அறிந்து கொண்டே. எதெல்லாம் அறிவார்? எதெல்லாம் அறிவார்? என் வாழ்க்கையில் இருக்கிற வறட்சி அறிவார், என் வாழ்க்கையில் இருக்க வெறுமை அறிவார், என் குடும்பத்தில் இருக்கிற சூழ்நிலை அறிவார். எல்லாத்தையும் அவர் அறிகிறார். கூட இருக்கிறவங்க அறியாம இருக்கலாம், அவனுக்கு என்னப்பா? அழகா ஒரு பைக் இங்க பைக்கில் என்ன வரும்? கார் வச்சிருக்கான், வெள்ளையும் போடுறான், இன் பண்ணிக்கிட்டு தான் நடக்கிறான்ப்பா. ஆனா அவர் படக்கூடிய பாடு அவருக்கு தான் தெரியும் இல்லையா? வெளியே தெரியாதுங்க. ஆனா நம்ம அறிந்திருக்கிற ஒரு தேவன், எல்லாம் அவருக்கு தெரியும். அவருக்கு மறைவானது ஒண்ணு இல்ல. அவர் வரும்போது எல்லாத்தையும் அறிந்திருக்கிற கர்த்தர், எதெல்லாம் உனக்கு இல்லையோ, எதெல்லாம் வெறுமையா இருக்கிறியோ, எதெல்லாம் குறைவா இருக்கிறியோ, அதை படிப்படியா நிரப்புவது அவருக்கு வேலை. அவர் நம்மோடு இருப்பது நம்ம வேலை. நம்ம அவரை விட்டுறக்கூடாது. சரி, அடுத்த வசனத்தை கூட வாசித்து முடிச்சிருவோமா? என்ன பண்ணுவாரு? எதனால? மேய்ச்சல் புல்லுள்ள இடங்களில் மேய்த்து ஆடுகளை மேய்க்கிறார். அந்த மேய்ச்சல்ல என்ன வருது? திருப்தி. இதுவரை இல்லாத திருப்தி தேவ சமூகத்திலே வசனங்களை மேய்ந்து கொள்வதனால், கர்த்தருடைய காரியங்களை அறிந்து கொள்வதனால், ரட்சிப்பை முழுமையாய் ருசிப்பதனால், எந்த கரைதரை இல்லாதபடி அந்த ரட்சிப்பின் பாத்திரம் அப்படியே இருக்கணும். அதை அப்படியே நாம் வைத்துக் கொள்வதனாலே என்ன உண்டாகிறது? திருப்தி. இவ திருப்தி பட்டுட்டாங்க. என்ன பண்றாங்க? வாசிங்க. மேட்டிமை ஆயிற்று. இவங்க ரட்சிக்கப்பட்டாங்களா படலையா? சொல்லுங்க. பட்டாங்க ஆனா படல. பட்டாங்க ஆனா விட்டுட்டாங்க. எல்லாம் நல்லா இருக்கும்போது ரட்சிப்பு, கொஞ்சம் குறைஞ்ச போது பிச்சி பூவா? இந்த வசனம் பாருங்க, கொஞ்சம் நம்ம ஆராய்ச்சி பார்க்க வேண்டியது. வேற ஒன்றும் இல்லை, ஏதோ அதிக பிரசங்கியா பேசணும்னு நினைக்கப்படாது. நம்மளை ஆராய்ச்சி பண்ணணுங்க. ஆண்டவர் நம்மளை செய்யும் போது நிறைய காரியத்தை செய்தாங்க, எல்லாம் மறந்துட்டோமா? ஒன்றும் இல்லாத இடத்துல நம்மளை திருப்திப்படுத்தினாங்க. ஒரு ரட்சிக்கப்பட்ட பிள்ளையால் அப்படி இருக்க முடியாது. ஏன்னா அப்பாவோடு பேசணுமே, ஒவ்வொரு நாளும் அவரை மீட் பண்ணணுமே, அனுதினம் அவரை சந்தித்துக் கொண்டிருந்த ஆதாமால் அப்படி இருக்க முடியாது, ஏவாளால் இருக்க முடியாது. ஆனா எப்ப விலகி போனாங்களோ அந்த மகிமை இழந்துட்டாங்க. நீங்களும் நானும் ரட்சிக்கப்பட்டிருக்கிறோமா? ஒரு வசனத்தை நம்ம அப்படியே சொல்லிய ஜெபத்தில் முடிச்சிடுறேன். கொஞ்சம் எழும்புவீங்களா? இருக்கிற இடத்துல கொஞ்சம் எழும்புவீங்களா? பாருங்க, அந்த சிறைச்சாலை அதிகாரி எந்த கையினால அந்த பவுலி சீலாவும் அடித்து அதில் கட்டி வச்சாரோ அதே கையினால கையை எழுப்பிட்டு சொல்றார், ஐயா நாங்கள் ரட்சிக்கப்பட என்ன செய்யணும்? அவர் ஒரே ஒரு வார்த்தை சொன்னார், நீ மட்டும் இல்லப்பா, நீ கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை விசுவாசி, அப்பொழுது நீயும். அது முக்கியம் இல்லையா? நாம சரியான ரட்சிப்புக்குள்ள வந்துட்டா எப்பமோ நம்ம குடும்பம் ரட்சிக்கப்பட்டிருக்கோம்.
நாம மட்டும் சரியான ரட்சிப்பை காத்து கொண்டா நம்ம குடும்பம் எல்லாம், நம்ம பார்க்கிறவங்க எல்லாம் ரட்சிக்கப்பட்டிருப்பாங்க. அப்படிப்பட்ட ரட்சிப்பின் பாத்திரமா நம்ம இருக்கிறோமா? ஆண்டவரே, இந்த அனுபவத்தில் என்ன மாற்றி தாங்கப்பா. ஏசுப்பா, அந்த அனுபவத்தை எனக்கு தாங்கன்னு சொல்றவங்க மட்டும் உங்க வலது கரத்தை அப்படியே உயர்த்தி கர்த்தரோட முழுமையா பேசுங்க. நான் சொல்லிட்டு இருக்கேன்ப்பா, நான் ரட்சிக்கப்பட்டேன் பட்டானே, ஆனா ஏதோ ஒரு பகுதியில் நான் உடைஞ்சி என் ஆசீர்வாதத்தை இழந்துட்டு இருக்கிறப்பா. இல்ல டாடி, இல்லப்பா, எனக்கு தந்த ஒரு ஆசீர்வாதம் கூட குறையக்கூடாது. அது பலுகி பெருகணும், நிரம்பி வழியணும், என் குடும்பத்தை நிரப்பணும். ஓ ரகபஷியா, உமக்கு எனக்கு தந்த எந்த கிருபையை இழந்துடக்கூடாது. என் குடும்ப அங்கத்தில் எல்லாம் அந்த ரட்சிப்பின் கம்பீர சத்தத்தால முழங்கப்படணும். என் குடும்பத்துக்குள்ள அந்த அனுபவம் உண்டாகணும். ஓ ரீபா, நீதிமன்ற குடும்பத்தில் ரட்சிப்பின் கம்பீர சத்தம் முழங்கு. எந்த பகுதியில் நான் உடை தெரியப்பட்டேனோ அந்த பகுதியை ஒப்பு கொடுக்கிறேன். ரட்சிப்பை இழந்து போகத்தக்கதாய் பிசாசு எந்த இடத்துல என்னை வஞ்சித்தானோ, எனக்கு எதிராக செயல்பட்டானோ, அதுக்கு நான் இடம் கொடுத்தேனோ, அதை என்னை விட்டு அகற்றும். இன்றைக்கு என் குடும்பத்துக்குள்ளே நான் ஒரு ரட்சிக்கப்பட்ட பாத்திரமாய் நிற்பேன். என்னை பார்த்து என் கணவன் ரட்சிக்கப்படுவார், என்னை பார்த்து என் மனைவி ரட்சிக்கப்படுவாங்க, என்னை பார்த்து என் பிள்ளைகள் ரட்சிக்கப்படுவாங்க, என் குடும்பக்காரங்க எல்லாம் ரட்சிக்கப்படுவாங்க. அனுதினம் எல்லா காரியத்திலும் ரட்சிக்கப்பட்ட ஒரு பாத்திரமாய் ஜொலிக்க கிருபை தாங்க. கரங்களை தட்டி ஆண்டவருக்கு அப்படியே நன்றி சொல்லுவீங்களா? நன்றியப்பா. இயேசுவே, உமக்கு நன்றியப்பா.